என்னடா ராவுத்தூர் பேரா? எங்க போயிட்டு வர? ஒரு ஆடுதான் போட்டு சந்தைக்கு போயிட்டு இருக்காங்க. சந்தைக்கு எதுக்கு? தோல் விற்க போறாங்க. தோல் என்ன விலை? 50 ரூபாய்ங்க. ஆடு அது 500 ரூபாய்ங்க. தோல் ஆடு. சரி இந்த 50 ரூபா வாங்கிட்டு தோலை கொடு. இந்தாங்கண்ணா. சரி போ. இங்க பாரு, ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல, எனக்கும் மரியாதை இல்ல. அதனால உன் நிலைமையை ஒசத்தி காட்டுறேன். வா படக்கண்ணா. சாப்பிடு கண்ணு. என் முதலமைய கெடுக்க வந்த முண்டா. என்னப்பா பச்சை புள்ளையா? இதா பச்சை புள்ள. என் வாழ்க்கைய பங்கு போட வந்த களவாணி. எந்திரிச்சு போடா. என் முகத்திலேயே முடிக்காத. அண்ணே ஒரு டீ போடுங்க. கடங்கார நாய்க்கெல்லாம் என் கடையில் டீ கிடையாதுடா. சந்தைக்கு போன சீக்கிரம் போடுங்கண்ணே. உள்ளூர்கார எவனும் ஏமாறல. சந்தையில போய் வெளியூர்காரன் ஏமாத்த போறியா? ஆடு விற்க போறேன். உனக்கு எதிர நாய் ஆடு? சின்ன குட்டில இருந்து வளர்த்தனே. பண கஷ்டம். 500 ஆட்டை 300 ரூபாய்க்கு கொடுக்க போறேன். ஆட்டை தூக்கி காட்டு. தூக்க முடியலண்ணே. எத்தனை கிலோ தேரும்? 30 கிலோ தேரும். 30 கிலோவா? ஒரே அமுக்கு அமுக்கிட்டா? அமுக்குறீங்க மாமா. டேய் 250 ரூபா ஒரே ரேட்டு கொடுத்துறியா? 300 ரூபாய் குறைய மாட்டேன். டேய் சந்தைக்கு போனா இன்னும் கம்மியா கேட்பாங்க. 250 ரூபா ஒரே ரேட்டு. இங்க பாருங்க, உங்களுக்காக 25 ரூபா குறைச்சிக்கிறேன். இது நடக்கிற கதை இல்ல. 250 ரூபா என்ன சொல்றேன்? வாங்கிக்கங்க மாமா. சரி என் மரப்பொண்ணு சொல்லுது, கொடுங்க. கொண்டாங்க. இந்தா ஆட்டை அப்படி கட்டி போ. டேய் அது என்ன ஆட்டு தலைய மூடி வச்சிருக்க? கண்ணு பட்டும்னே. யார் கண்ணு? ஊராங்க கண்ணுதான். அப்பப்போ கொஞ்சம் முறைய போடுங்க. இரு, ஆடு புற சாப்பிடுமாடா? நான் அப்படி வளர்த்துட்டேனே. டேய் தம்பி, எனக்கு நேரம் இல்ல. ரொம்ப கடன் போல் இருக்கு. டேய் நீ போய் அந்த குண்டானி அறுவாளை எடுத்து சரிங்க. எல்லாம் குட்டியா இருக்க. எனக்கு 2 கிலோ கொடுக்கறது. போயா. எனக்கு 4 காலை கொடுத்துருங்க. கால் வலி. 2 காலையும் ஒண்ணு வெட்டி சாப்பிடு, கால் வலி போயிடு. இன்னைக்கு கடலை இவ போகையா. மாமா இந்தாங்க. என்னடி இது அறுவாடு? 30 கிலோ ஆட்டை வெட்டுற அறுவாளா இது? தண்ணி போ, தீட்டிக்கிறேன். பார், ஆட்டை வெட்டின உடனே ஒரு சொட்டு ரத்தத்தை கூட கீழே விடாம புடிச்சு பொரியல் பண்ணிடு. தலைய குழம்பு வச்சிரு, காலை பாயா வச்சிரு, மிச்ச கறிய உப்பு கண்டம் போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு. 30 நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு. நல்லா உடம்ப தேத்திக்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கு முதலிரவு. என்ன சொல்ற? வா, துணி எடுத்து ஆட்ட புடி. எடு துணிய. முக்கவாசி ஆடு, காவாசி நாயே. ஐயோ முச்சுற நாய்ங்க. ஏனுங்க கார்த்தால இருந்து அவனுக்காக சாப்பிடாம உட்கார்ந்துருக்கா. அவ சாப்பிடாம இருக்கிறது சரி, காலையில இருந்து இந்நேரம் வரைக்கும் வயல்ல என்ன பண்ணிட்டு இருக்கா? ஆளு போயிருக்குல இந்த வந்துட்டா. ஏனுங்கம்மா காலையில இருந்து வயலுக்கு ஆள் மேல ஆளா வந்துகிட்டு இருக்க. அம்மா சாப்பிடல அம்மா சாப்பிடலன்னு. இத்தனை நாளா நாங்க சாப்பிட்டா நீங்க சாப்பிட்டீங்களாக்க? இந்த அம்மா சாப்பிட்டாச்சு. அங்க உனக்காக உங்க வீட்டுக்காரமா தான் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காளாக்கு. போனா போவியா? எனக்கா அவ சாப்பிடாம இருக்காளா? என்னடா அது உலக அதிசயமா இருக்கு. என்ன சாப்பிடலையாமா? நீங்க சாப்பிடல, அதான் நானும் சாப்பிடல. நாங்க சாப்பிட்டா நீங்க சாப்பிட்டீங்களாக்கா? இல்ல, நீங்க சாப்பிட்டதுலதான் நான் சாப்பிடுவேன். அடங்கொக்க மக்கா, ஒன்னும் புரியல. ஒரேடியா கவுக்க பாக்குறா. என்ன முடமுடக்குறீங்க? நெஞ்ச தொட்டுட்டமா. நான் அத்தையை கேட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காதுன்னு சமைச்சு வச்சிருக்கேன். என்ற சமையல் உங்களுக்கு பிடிக்குமா? ஓ பிடிக்குமே. சமையல் மாத்திரம் தான் பிடிக்குமா? ஐயோ ஒன்னே ரொம்ப பிடிக்கும் தமிழ். இங்க எல்லாரும் இருக்காங்கல்ல, நான் பாக்குறதுக்கு தான் முரட மாதிரி தெரிவேன். உள்ளுக்குள்ள ரோசாப்பு மாதிரி உன் மேல உசிரியே வச்சிருக்கேன் தமிழ். என்ற மேல நீங்க உசுர வச்சிருக்கீங்களா இல்ல உங்க மேல நான் உசுர வச்சிருக்கேனான்னு போக போகத்தானே தெரியும். எனக்கு பசிக்குது, சாப்பிடுவாங்க. அட என்ன தமிழ் இவ்வளவு சாப்பாடு போட்டு வச்சிருக்க? என்னங்க அது கஷ்டப்பட்டு ஆசையா சமைச்சது போய் இவ்வளோங்கிறீங்களா? சரி சரி போடு போடு. பாத்துறோம் நீ முருங்காவா? இருட்டு 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 அப்புறம் போட்டுக்கிறேன். செம்பெடுத்து என் கையில வச்சிருக்கிற, கீழே வைய. உங்களுக்கு திடீர்னு பொறை ஏறிடுச்சுன்னா? என்ன யாராவது நினைச்சாதானே பொறையறதுக்கு? அதான் நான் உங்களை எப்போ மனசுல நினைச்சிட்டு இருக்கிறேன். ஐயோ நான் சாப்பிடறதா வேண்டாமா? நீ சொல்ல சொல்ல என் வயிறு ரொம்பிக்கிட்டே இருக்கு. என்னங்க நான் ஆசையா சமையல் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை போய் சாப்பிட மாட்டேங்கிறீங்களா? இப்போ நீங்க சாப்பிடல என் மேல ஆசை இல்லைன்னு அர்த்தம். உன் மேல ஆசை எனக்கு இல்லையா? இப்ப பாரு. எனக்கு வந்துட்டான் பாருங்க. அம்மணி வாத்தியா ஒன்ற மருமகளை கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே புருஷனை எப்படி கவனிக்கிறான்னு இத பாக்கத்தானுங்க ஆசைப்பட்டோம். நாம கும்பிடுற தெய்வம் கைவிடல. அந்த ஆத்தாதான் மனசு வச்சு நம்ம மரும பொண்ணு மனசையவே மாத்திருச்சு. ஏங்கண்ணு
அமாவாசை அதுவுமா வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு புருஷனை அசத்திரியாக்கும். அது அம்மாவாசை சமையல் இல்லைங்க, ஆ. அம்மாவா ஆகணுங்கிற ஆசையில சமைச்சு போட்டுக்கிறா. அத்தை, கொஞ்சம் வெத்தலை கொடுங்க. யாருக்கு? என்ற வீட்டுக்காரருக்கு. குடு 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 இந்தாமணி, இருமணி இருமணி, சுண்ணாம்பு வேண்டாமா? எப்பவுமே வெத்தலையோட சுண்ணாம்பு சேர்ந்தாத்தானே வாய் சவக்கும். வாய் சவந்தாதான் புருஷனுக்கு பொண்டாட்டி மேல ரொம்ப ரொம்ப பிரியம் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மட்டும் ஓடுறா ஏனுங்க, உங்க வாய் காமிங்க. ஆ, செவக்கவே இல்லைங்களே. ஆமா, நாக்கு செவக்காம தான் ராசிய பிறந்தாடாக்கு. ஏய் வா இந்த பக்கம். உங்க அண்ணன் ஒருத்தன் ஊரை சுத்திட்டு இருந்தானே அவங்க. சைக்கிளை திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. உங்க அப்பா, பரதேசம் போயிட்டாருங்க. உங்க அம்மா, பிச்சைக்காரனோட ஓடி போயிட்டாங்க. உங்க அக்கா ஒருத்தி இருந்தால அவங்க. பக்கத்து வீட்டுக்காரனோட ஓடி போயிட்டாங்க. ஆஹா, நீ யாராச்சும் லவ் பண்றியா? எங்க வாத்தியார் தான் லவ் பண்றனுங்க. வாத்தியார, நல்ல குடும்பம். இந்தியாவுல இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தா காரை ஓடிச்சு போடுவேன். போடி. வாடகைக்கு சைக்கிள் கொடுங்கண்ணே, கொடுங்க. சைக்கிள்ல கை வச்சுல கையை வெட்டி போடுவேன் ராஸ்கல். அண்ணே எங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுங்கண்ணே. உங்க எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் பத்தாதுப்பா. லாரி ஏதாவது வாடகை எடுத்துட்டு போங்க. எனக்கு இல்லண்ணே, இவனுக்குண்ணே. யாரு இந்த களவாணி பயல் நம்பி சைக்கிள் கொடுக்க சொல்லிய நீ? அண்ணே கொடுங்கண்ணே, திரும்பி வந்துருவானே. திரும்பினா தானே வர்றதுக்கு. இவன் எப்பவுமே திரும்புறதே கிடையாது. இத்து போற இரும்பையே எடை போட்டு திங்கிற நாயி இதை நம்பி 1500 சைக்கிள் நீ கொடுக்க சொல்ற. ஹலோ ப்ளீஸ், திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுங்க. எப்படா திருந்துறது? எந்த வயசுல நாயே திருந்துறது? ஐயோ போலீஸே, போலீஸே ஓடியாங்கடா, ஓடியாங்க. டேய் பம்பு, பம்புடா. பாத்தியா, கஞ்சி முட்டு நேரத்துல பம்ப் அடிச்சிட்டு போயிட்டான் பாரு. போலீஸ் இது எங்கயோ முனிசிபாலிட்டி குப்பையாடுறவன். இவனை நம்பி நீ பேசிட்டு இருக்கிறிய. அண்ணே விடுங்கண்ணே, பம்ப நான் வாங்கி கொடுத்துறேன், விடுங்கண்ணே. அது சரி, இந்த நாய் கூட நீ ஏன் சுத்துற? ஐயோ அது ஒரு முக்கியமான விஷயமாச்சே. எப்படி கை அடிக்கிறதா? அது இல்லண்ணே, ஆ. ஃபர்ஸ்ட் நைட் வச்சிருக்காங்க, என்ன வாங்கிட்டு போறது தெரியல. ஆட பாவி, எவ்வளவு பெரிய விஷயம். ஆ. இத போய் இந்த களவாணி பையன் ஐடியா கேக்குறியா? இங்க பார், ஐடியா கொடுக்க நான் இருக்கிறேன். இதெல்லாம் நடு ரோட்ல பேசக்கூடாது. வா உட்கார். இந்த ஃபர்ஸ்ட் நைட்னா ஆ. பாலு, பழம், ஸ்வீட், பூவு இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க பாரு. ஆ. இதெல்லாம் ஓல்டு டைப்யா. ஆ. லேட்டஸ்டா நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன். சொல்லுங்க. அரை மூட்டை பொரி வாங்கிக்க, அரை மூட்டை அவிச்ச கடலையும் வாங்கிக்க. ஆ. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் போது ரூம் அதுக்குள்ள இறச்சி விட்டுரு. ஆ. ஒரு மூலையில இருந்து அவள பொறுக்க சொல்லு, ஆ. ஒரு மூலையில இருந்து நீ பொறுக்க. அவ பொறுக்க, நீ பொறுக்க, அவ பொறுக்க, நீ பொறுக்க. ஐயோ அதுக்குள்ள விடிஞ்சு போயிருமேண்ணே. விடியட்டும்ங்கற அங்கதான் ஐடியாவே இருக்கு. விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூளை சேர்த்து அவளை உட்கார வச்சு ஆ. 2 பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்து ஆ. செகண்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணு. எல்லார் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நைட், உன் வாழ்க்கையில செகண்ட் நைட் ஸ்டார்டட். என்னண்ணே எப்படி சொல்றீங்க? என்ன நோண்ணே? எனக்கே இத்தனை வருஷமா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல. என்னையால வந்து நோண்டி நோண்டி கேக்குறீங்க? ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னா என் வாழ்க்கைய என்ன கெடுக்குறீங்க? நான் வாழலன்னா ஊர்ல எவனுமே வாழக்கூடாதுடா. ஆவுன்னா மரத்தடியில கட்டல போட்டு உட்கார்றீங்க, எதுக்கோ பஞ்சாயத்து பண்றீங்க. இதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் எடுத்து ஏற்பாடு பண்ணுங்கடா. பெரிய மனுஷன் உங்கள்ட்ட இதை கேட்க வந்தேன் பாரு. டேய், பின்ன என்கிட்ட கேட்காம 3 வயசு பையன் கிட்ட கேப்பியா? என்ன ஆனாலும் சரி, இதை நானே பாத்துக்கிறேன். போமா, இன்னைக்கு உனக்கு மாத்து தாண்டி. தமிழே, எனக்கு என்ன பிடிக்குன்னு உனக்கு தெரியும், ஆனா உனக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு தெரியாது. மனசுக்கு பிடிச்சதா வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. என்ன பாக்குற? என்ன புரிஞ்சுக்கலையா? என் ஆசைய புரிஞ்சுக்கல? நான் வச்சிருக்க பாசத்தை புரிஞ்சுக்கல? தமிழே, உன் மேலே உசிரே வச்சிருக்கம்மா. ஏன் தமிழ் அழுகுற? என் மேல ஏதாவது கோவமா? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? ஐயா ஏதாவது சத்தம் போட்டாரா? நான் வாங்கிட்டு வந்த எதுவும் உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல, எனக்கு உங்களையே பிடிக்கல. இந்த வயசான காலத்துல அத்தை மாமா சந்தோஷமா இருக்கணும்னு நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சேன். தம்பி, நான் என்ன சொல்றேன்? வேணாம், எதுவும் சொல்லாதீங்க. இந்த 4 செவத்துக்குள்ள நம்ம 2 பேரும் புருஷ பொண்டாட்டி இல்ல. நீங்க ஒரு பொம்பளை பொறுக்கி, ஒரு அயோக்கிய. என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. இல்ல தமிழ், கிட்ட வராதீங்க. என்ன தொட்டீங்க, நான் உசுரோட இருக்க மாட்டேன். சத்தியமா சொல்றேன், நான் உசுரோட இருக்க மாட்டேன். நான் உசுரோட இருக்க மாட்டேன். வெள்ளக்கிளி, இந்த பாரு அட்டியிலே இத போட்டுக்கோ. இங்க பாரு வளையலு, இத மாட்டிக்கோ.
இது பாரு செயின், இத தொங்க விட்டுக்கோ. சொல்லக்கிளி, இப்பவாவது நம்ம முதலிரவு நடத்தலாமா? ஏனுங்க மாமா இதெல்லாம்? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சது. ராத்திரியே வண்ட வளமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இத கொண்டு போய் ஆசாரி கிட்ட கொடுத்து இது தங்கம்மா கவரிங்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதல்ல பத்தி பேசணும். மாமியார்னு பாக்குறேன், இல்லா காட்டி அறுவாள் எடுத்து நடு மண்ணில தேங்காய பொத்து மாதிரி பொத்து போடுவேன். அட போடா, இது மட்டும் கவரிங்னு தெரியட்டும், அப்புறம் நாளைக்கு நல்ல காலம் பொறுக்குது. அங்க பார், அவன் சொல்றத கேள். முதல்வர் ஏற்பாடு பண்ணு. ஐயாவுக்கு நல்ல நேரம் கூடி வருது. அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. அதிர்ஷ்டம் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். ஏயா பையனை போட்டு இந்த அடி அடிக்கிற? யோ, திருடுறதே இவனுக்கு பொழப்பா போச்சு. அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு என் வீட்டுல கை வச்சான். அப்படியா? என்னன்னு தெரியல, அத சொல்லியா? ஒரு தங்க காசு வச்ச செயின், அப்புறம் சிவப்பு கல்லு வச்ச அட்டிய, அப்புறம் 6 தங்க வளையம். இவ்வளவு திருநானா? ஐயோ அண்ணே, என்னடா வெண்ண அடி தாங்க முடியல. அத அடிச்சவங்க கிட்ட சொல்லு, திருண்ண அடிக்கத்தான் செய்வாங்க. யாருடா கொடுத்தா சொல்றா? இங்க பாருங்க, நான் அவர்ட்ட மட்டும் சொன்னேன், உங்க மொட்டை மொட்டை மீசை எல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துருவாரு. ஏய், அப்பேற்பட்ட ரேவடி அவன்டா அவன். அவனா நானா பாத்துக்கிறேன் சொல்றா. யாரா அவன்? நாய்க்கு சொந்தக்காரர் வந்துட்டாரு. அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? கொடுத்துருங்க. எங்கிட்ட எங்கடா இருக்கு? நகை இவர்கிட்ட கொடுத்தேன். என்னது? இதா பாரு. வளையல், செயின், அட்டிய, இது என் வீட்டு நகைதான். என்னடா ஐயா, ஐயா, திருட்டு நகை வாங்கி வச்சு போட்டு லோல் ஐயா, காலம் பிறந்துருச்சு. அதிர்ஷ்டம் கொட்டிருச்சு. இது நல்ல காலம் பிறக்கிறதாடா? எங்கடா பிறந்தது? எப்படா பிறந்தது? இன்னைக்கு பிறந்தது? அம்மா, என்ன வீட்டுல யாரையும் காணோம்? வேலையை காமிக்கிற எங்க மாமனாருக்கு இன்னைக்கு நீ தான் விருந்து. வா. கண்ணே, இந்த வா. யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்கம்மா. வாங்க மாப்பிள. அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? நீ நல்லா இருக்கியம்மா? இருக்கேன்ப்பா. அம்மந்தி, என் பொண்ணுக்கு தலை தீபாவளி. என்ன சரிங்க, என்ன கணம்? இதுக்குதான் ஒத்தையில பொறுக்கணும்னு சொல்றது. கொடுத்து வச்ச உங்க பொண்ணு தமணி காட்டிக்கோ. உட்காருங்க சம்மதி, ஒரு நொடியில சாப்பாடு செஞ்சு எடுத்து பாரு. வாங்க. என்ன நல்லா அப்புறம் காட்டுவாங்க, போங்க. என்ன பாரு, 6000 ரூபாய் போட்டுருக்குது. இவ்வளவு வெளியில உங்களை 6 வாங்கிட்டு வர சொல்லுது. ஊருக்குள்ள நாம இருக்கிற இருப்புக்கு 6 கிட்ட வட்டிக்கு வாங்குறீங்க, 6 கிட்ட கையேந்துறீங்க. உங்க மக வாழற வாழ்க்கைக்கு இது ஒண்ணுதான் குறைச்சு. வர நாளைக்கு நான் இந்த சீலையை கட்டிக்கிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? இவ்வளவு வசதியான பட்டு சீலை என்னால கட்ட முடியாதுப்பா. மா, எதை எப்ப எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். முதல்ல நீ இதை உள்ள எடுத்துட்டு போம்மா. உங்க ஐயனுக்கு ஏதாவது குடிக்கொண்டா? மாப்பிள, இந்தாங்க, என் சக்திக்கு முடிஞ்சது. இத வச்சுக்குங்க. என்ன மாமா இது? மாப்பிள, உங்க பொண்டாட்டிக்கு 6000 ரூபாயில பட்டு புடவையும் உங்களுக்கு வேட்டியும் துண்டும் உங்க பணத்துல எடுத்துட்டு வர சொல்லிட்டீங்க. எனக்குன்னு ஒரு மனச்சாட்சி இருக்குல்ல, என் பொண்ணுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டாங்களா? இத வச்சுக்குங்க. நாளைக்கு ஒரு வார்த்தை வந்துடக்கூடாது பாருங்க. மாமா, இது முதல்ல புடிங்க. நான் யாருக்கு மாமா வாங்கிட்டு வர சொன்னேன்? என் பொண்டாட்டி தானே வாங்கிட்டு வர சொன்னேன். இல்ல மாப்பிள, இத நீங்க வச்சுக்கோணும். நான் இதை வாங்குறது தப்பு மாமா. நீங்க கஷ்டப்படுற காலத்துல நான் தான் மாமா உங்களுக்கு உதவி செய்யணும். மாமனார்கிட்ட இருந்து முடிஞ்ச வரையில எவ்வளவு புடுங்கலாம்னு நினைக்கிற மருமகங்கள் இருக்கிற இந்த காலத்துல மாமனாருடைய கஷ்டத்தை தன் கஷ்டமா உணர்ந்து உதவி செய்யறேன்னு சொல்ற மருமக நீங்க தான். பொம்பளை பிள்ளைய பெத்துட்டமே, கொள்ளி வைக்கிறதுக்கு ஒரு மகன் இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப நீங்க மருமகன் இல்ல, மகன். நான் பெத்த மகன். என்ன மாமா அது சின்ன பிள்ளையாட்டா? முதல்ல நீங்க கண்ணை தொடங்க. எங்க
ஒருத்தையும் காணும் வந்துட்டா அம்மணி அந்த ரட்டோட செயல் போட்டியா வயிறு அட்டி போட்டியா எங்க காசு மாலையே காணுமா ஏனுங்கம்மா தெருவில் நின்னுட்டு அதை காணா இதை காணான்ட்டு பேசாம வாங்க. வா அஞ்சல மகனி மறுமொழி கூட்டு கோயிலுக்கு போறனா போயிட்டு வாங்கம்மா பாக்குறா பாரு கொள்ளி கண்ணு யாரும் பாக்கல உனக்கு தெரியாத மணி இப்படி எல்லாம் மின்னல் நடக்க விட்டு பொறகால வேடிக்கை பாப்பாளுங்க இன்னைக்கு வீட்டுக்கு வந்தோடனே திருஷ்டி சுத்தி போடணும் ஏனுங்க அத்தை எங்களை பொறகால விட்டுட்டு நீங்க மின்னால போறீங்க ஒண்ணும் தெரியாத பொண்ணு அடியே நான் மின்னால போனாதா நீங்க சின்னஞ்சிரிச்சுக அப்படி ஒட்டி உரசி வாரதுக்கு சௌகரியமா இருக்கும் கேட்டுட்டானா அந்த காலத்துல நானும் கவுண்டரும் அப்படி சோடியா வெளியே வந்தோம்னா அந்த தெருவே எங்களை வேடிக்கை பார்க்கும் சாயங்காலமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இடுப்போலயே தெரியுமாக்கும் கவுண்டர் இடிக்கிற இடி என்னால போறேன் என்னம்மா அது என் கிட்ட போய் போடுங்க நானும் வச்சுக்க போறேன் நல்லா இருக்குதே உன் பொண்டாடிக்கு வச்சு விடுறா என்னம்மா அது எல்லாரும் பாக்குறாங்களே உன் பொண்டாடிக்கு தானே வைக்கிற ஊரா இருக்க வச்சு விடுற இந்தா குடி வெயி தலையில கை வச்சோன்னு என்ன நடக்க போதோ முருகா இதாண்டா காப்பாத்தணும். கவுண்டர் மகனுக்கு ஊர் பொண்ணுகளை எல்லாம் வளைச்சு போட தெரியும் தம் பொண்டாட்டி மட்டும் வளைச்சு போட தெரியாதாக்கு என்னப்பா ஒண்ணு இல்லம்மா கண்ணுல தூசி விழுந்துருச்சு. இல்லப்பா நாங்க தான் ஏமாந்துட்டோம் ஏன் ராசா உன் பொண்டாட்டி கூட நீ அத நீ ஒண்ணுமா அவளுக்கு என்னம்மா ராசாத்தி நானும் என் பொண்டாட்டி எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா நான் ரொம்ப கொடுத்து வச்சேன்மா. பெத்தவகிட்டே நடிக்கிறியா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன் இப்படி உன் மனசு சுக்குநூறா உடைஞ்சு போச்சே. ஐயோ அவ என் மேல உசிரியா வச்சிருக்காமா நீ வேணா போய் கேட்டு பாரு. எங்கண்ணு என்னை அத்தையா நினைச்சதுனாலதானே என்கிட்ட எதையுமே சொல்லாம மறைச்சிட்ட. அம்மாவா நினைச்சிருந்தேன்னா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிருப்பீல்ல. இல்ல அத்தை என்ன மன்னிச்சிருங்க உங்க மனசு புண்படக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட நான் சொல்லல. பொண்டாட்டிங்கிறவ முதல்ல புருஷ மனசை புரிஞ்சுக்கணும். நீ எங்க பையன் மனசை புரிஞ்சுக்கல, அவன் மேல வச்சிருக்கிற ஆசையை புரிஞ்சுக்கல, பாசத்தை புரிஞ்சுக்கல. இந்த ஊரையே எதிர்த்து நிக்கிறவன் உன்கிட்ட மட்டும் இப்படி அடங்கி கிடக்குறானே ஏன்? உன் மேல வச்சிருக்கிற பாசத்தினாலதாம்மா. இடுப்புக்கு அருணாக்கவர் கூட வாங்கி தெரியாதவன் உனக்காக கைவளையில இருந்து காசு மாலை வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கானே ஏன்? உன் மேல வச்சிருக்கிற அன்புனாலதாம்மா. ஆரம்பத்துல அவரை பத்தி சொன்னதெல்லாம் தப்பாவே இருந்தது. அதனால அவர் எது சொல்ல வந்தாலும் நான் தப்பாவே எடுத்துக்கிட்டேன். ஆனா இப்போ நான் என்ற மனசை முழுசா மாத்திக்கிட்டாத்தே. என்னம்மா சொல்ற? ஆமா அத்தை சத்தியமா சொல்றேன். இனிமே நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன். என்னை நம்புங்க. நல்ல நேரம் வந்தா நாளும் கூடி வரும். நம்ம பங்காளிகள்லாம் நம்ம குலதெய்வத்துக்கு பூசை போடுறதுக்காக நாளைக்கு வண்டி கட்டிட்டு புறப்பட இருக்கிறாங்க. நீ உண்மையிலேயே மனசு மாறி இருந்தீன்னா ஒரு புருஷனையும் கூட்டிட்டு போய் ஒன்று கையாலே கோயிலுக்கு. யோ ஏரியா எப்பயா ஏலம் விட போறீங்க? ஆர்டிஓ வர்றான் அவன் வர்றான் இவன் வர்றான்னுகிட்டு வந்தமா எடுத்தமான்னு இல்லாம ஆர்டிஓ வர்றதுக்குள்ளார கிழிஞ்சு போயிருப்போம். ஆமாயா வருஷம் ஏரியா ஏலம் எடுக்கிறான் ஒருத்தன் ராத்திரில புந்து திருச்சி மீன் பிடிக்கிறான் ஒருத்தன். இந்த ஊர்ல இதே பழப்பா போச்சு. இந்த வருஷம் நான் ஏலம் எடுக்கிறையா எவனா ஏரிக்குள்ள காலை வைக்கிட்டு அவனை கண்டதுமா வெட்டி எஞ்சிடும். ஐயா இத்தனை நாளா பணம் கொடுக்காம ஏமாத்திருந்தாலும் இன்னைக்கு வசமா மாட்டிட்டானுங்க. ஏண்டா அசலும் தரமாட்டேன் வட்டியும் தரமாட்டேன். போன வாரம் உங்க வீட்டுக்கு வந்தனே எங்கடா உன் பொண்டாட்டி? அன்னைக்கு அவ அக்கா வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஏண்டா அக்கா வீட்டுக்கு போனா? அன்னைக்கு தான் அக்கா வீட்டுக்கு போனா. நேத்திக்கு எங்கடா போனா? நான் தினமும் வெளியே தான் படுத்துக்கிறேன்.
வீட்டுக்கு தூரம் சொல்லிட்டு உள்ள வேற எவன் கூடயாவது படுத்திருந்தா உனக்கு எப்படி தெரியும்? அவ உள்ள தனியா தான் படுத்துறாளுங்க. இப்படிதான் ஊருக்குள்ள பல பேரு உள்ள பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு வெளியே படுக்கிறானுங்க. அவ தனியா படுத்திருக்காளா உள்ள எவன் கூட படுத்திருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னடா பொண்டாட்டி மாதிரி காரமடையா பேசிக்கிட்டு இருக்க? சரியான ஆம்பளையா இருந்தா நேர் பேசுறா பாப்போம். ஆம்பளை இடம்ல கேட்டா பிடிக்கடா. டேய் பிடிக்க. பிடிக்கலையா? ஒட்டி கொடி பாத்து விட்டா. வாடா ஒட்டி கொடி பாத்துருவா. டேய். நீ வெட்டிட்டாடா மரியாதை. டேய் பிடிடா. பாத்துடா. நல்லா சாப்பிடு. காட்டு. ஏய் எங்கடி சட்டியில பாலை காணோம்? குழம்பு காரமா இருக்கணும், அதுல இருந்து பால் எடுத்து ஊத்தி பால் சோறு விட்டுறேன். பால் சோறு கேக்குதா? பால் சோறு என் வாழ்க்கையை நாசம் பண்ண நாய், இது நாள் வரைக்கும் எனக்கு முதல்ல நடத்துடாம பண்ண நாய், உனக்கு பால் சோறு பால் சோறு பால் சோறு பால் சோறு, பால் சோறு. ஏன் என் பையனை போட்டு அடிக்கிறீங்க? என்னது உன் பையனா? ஆமாய்யா, என் பையன் தான். வாடகைக்கு விட்டு இருந்தேன். இது வாடகைக்கு வாங்கிட்டு வந்த பையனா? கரிச்சட்டி மாதிரி ஒருத்தன் வந்தான். ஒரு நாளைக்கு 50 ரூபா தரேன், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான். இது வரைக்கும் வாடகை வரல. நீ என்னடா என் பையனை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிய? இங்க வாடா. இனிமே இந்த மாதிரி பையனை வாடகைக்கு விட்ட பிச்சு விடுவேன். இந்த ஏரியா பக்கமா வரக்கூடாது. போடா. மாமியார் பாத்தியா, உன் தம்பி அந்த கரும் பண்ணி எனக்கு முதல்ல நடக்கூடாம பண்ணிட்டான். போ மாமியார், இப்ப நான் முதல்ல பண்ணி ஆகணும். ராத்திரி பொழுது நோ, வரட்டும். அது வரைக்கும் என்னால தாங்க முடியாது. முதல் பகல் வை. போ செல்லக்கிளே, போய் ரெடி ஆயிக்கா. இப்படி ஒரு சதி பண்ணிருச்சே, இத நம்ம என்ன பண்றது? டேய், என்னடா இது? சாமி, இது என்னடா? வைக்கிற வெடிங் சாமி. பண்ணிக்கு வைக்கிற வெடியா? ஆமாங்க சாமி. வாடா வாடா வாடா, உன்னை தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னது? நானும் என் பொண்டாட்டி கோயிலுக்கு போறதுக்காக பணம் சேர்த்து வச்சிருக்க உண்டியில். சரி 2 வடை கொடுங்க. வடையா? தர்றேன் தர்றேன். இந்தடா வடை. காசு வேணாம் வேணாம், போய் சேர்றதுக்கு காசு எதுக்குடா? போடா. எங்க? போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிருவேன். சரி போ. வரேன். டேய், நீங்க எல்லாம் யாரு காசு கொடுக்க வேண்டாம், எந்திரிச்சு போங்க. இன்னைக்கு ஒரு விசேஷம் நடக்க போகுது. சந்தோஷம் சாமி. செல்லக்கிளே செல்லக்கிளே, இனிமே நம்ம வாழ்க்கையில ஜாலி தான், சந்தோஷம் தான். நம்ம முதலிரவுக்கு இடைஞ்சலா இருந்தானே முறமாம, அவனுக்கு பண்ணி வெடிய வாங்கி வச்சு விட்ட. இந்நேரம் டம்மா. யாரா அது? சீக்கிரம் வாங்கண்ணே. டேய் நீயா? ஏன் இங்க வந்த? என்ன மன்னிச்சிருங்கண்ணே. மன்னிக்கிற வேலைக்கு போடா. அவசரப்படாதீங்கண்ணே. அவசரம் தான், போடா. இல்லண்ணே, நான் எப்பவும் திருடுற மாதிரி நம்ம வீட்டு கோயில் உண்டியல திருடிட்டேன். அதனால ஒண்ணு பரவாயில்ல, போடா. என் மனசாட்சி கேட்கலண்ணே. கேட்கலன்னா பரவாயில்ல, போ. அதனால உண்டியல இங்க நிக்காத, போ. உண்டியல உண்டியில பைலர் கீழே வச்சுட்டேன். என்னது? இவனை வெடி வச்சுட்டான்.